ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் நடக்கிறது என்று யோசித்ததுண்டா? ஏன் சிலரை மறக்க முடியவில்லை? ஏன் சில வாய்ப்புகள் திடீரென்று வந்து மறைந்து விடுகின்றன? ஏன் சில நேரங்களில் உங்கள் மனம் உங்களுக்கு ஏதோ சொல்ல முயற்சிப்பது போல உணர்கிறீர்கள்? இது வெறும் தற்செயலா, அல்லது பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு ரகசிய செய்தி அனுப்புகிறதா? இன்று நான் சொல்லப்போகும் இந்த 7 ரகசியங்களில் கடைசி ரகசியம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அந்த ரகசியத்தை புரிந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையை வேறு பார்வையில் பார்க்க ஆரம்பித்தார்கள். அதனால் வீடியோவை இறுதி வரை பாருங்கள். மேலும் இந்த 7 ரகசியங்களில் எது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். ரகசியம் 1. சில மனிதர்கள் திடீரென்று உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகுவது. சில நேரங்களில் நாம் மிகவும் பிடித்தவர்கள் நம்மை விட்டு விலகி விடுகிறார்கள். அது நம்மை உடைத்துவிடும். ஆனால் காலம் கடந்த பிறகுதான் சிலர் நம் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க வேண்டியவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்வோம். சில கதவுகள் மூடப்படுவது புதிய கதவுகள் திறக்கப்படுவதற்காக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி நடந்ததா? கருத்துக்களில் ஆம் என்று எழுதுங்கள். ரகசியம் 2. நீங்கள் தனிமையை விரும்ப ஆரம்பிப்பது. முன்பு கூட்டத்தை விரும்பிய நீங்கள் இப்போது அமைதியை விரும்புகிறீர்களா? எல்லோருடனும் பேச வேண்டும் என்ற எண்ணம் குறைந்து விட்டதா? சிலர் இதை தங்களை புரிந்து கொள்ளும் ஒரு காலமாக பார்க்கிறார்கள். அந்த அமைதியில்தான் நம்முடைய உண்மையான ஆசைகள் என்ன என்பதை அறிய முடியும். ரகசியம் 3. உங்கள் உள்ளுணர்வு வலுப்படுவது. ஏதாவது ஒரு முடிவை எடுக்கும் முன் உங்கள் மனம் இது சரியில்லை அல்லது இதுதான் சரி என்று சொன்னதுண்டா? அந்த உணர்வை பலர் உள்ளுணர்வு என்று அழைக்கிறார்கள். அதை கவனமாக கேளுங்கள். ஆனால் முடிவுகளை எடுக்கும்போது சிந்தனையையும் சேர்த்து பயன்படுத்துங்கள். ரகசியம் 4. பழைய விஷயங்கள் உடைந்து புதியவை ஆரம்பிப்பது. வேலை, நட்பு, உறவு, பழக்கம். சில விஷயங்கள் திடீரென்று முடிவடைகின்றன. அது நம்மை வலிக்கச் செய்யும். ஆனால் சில நேரங்களில் உடைதல் என்பது முடிவு அல்ல, அது புதிய தொடக்கத்திற்கான இடம். ரகசியம் 5. உங்கள் மனதில் பெரிய கனவுகள் உருவாகுவது. திடீரென்று வாழ்க்கையில் பெரிய இலக்குகளை அடைய வேண்டும் என்று தோன்றுகிறதா? அது உங்கள் வளர்ச்சிக்கான அழைப்பாக இருக்கலாம். நீங்கள் முன்பு இருந்த மனிதர் அல்ல, நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ரகசியம் 6. நீங்கள் உங்கள் மதிப்பை உணர ஆரம்பிப்பது. முன்பு எல்லோரையும் மகிழ்விக்க முயன்ற நீங்கள் இப்போது உங்களுக்கும் மதிப்பு இருக்கிறது என்று உணர ஆரம்பித்துள்ளீர்களா? அது சுயமரியாதையின் தொடக்கம். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய சக்திகளில் இதுவும் ஒன்று. ரகசியம் 7. எல்லாம் சிதறிப்போகும் போல தோன்றும் நேரம். இதுதான் மிகவும் முக்கியமான ரகசியம். சில நேரங்களில் வாழ்க்கையில் எல்லாம் தவறாக நடக்கிறது போல் தோன்றும். எதுவும் நம் பக்கம் இல்லை என்று உணரலாம். ஆனால் பலர் தங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றம் அந்த இருண்ட காலத்திற்கு பிறகுதான் வந்தது என்று கூறுகிறார்கள். ஒருவேளை நீங்கள் இப்போது கடினமான காலத்தை சந்தித்துக் கொண்டிருந்தால் இது உங்கள் முடிவு அல்ல, இது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாகவும் இருக்கலாம். இந்த 7 ரகசியங்களில் எது உங்கள் வாழ்க்கையோடு அதிகமாக பொருந்தியது? உங்கள் பதிலை கருத்துக்களில் எழுதுங்கள். உங்கள் அனுபவம் மற்றவர்களுக்கும் உதவலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.